கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 1:14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சகரியா எலிசபெத் இருவரும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். இந்த வயது முதிர்ந்த இந்த தம்பதிகளின் உண்மையை கர்த்தர் பார்த்து எலிசபெத்தின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். முதிர் வயதிலே கர்த்தர் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர்கள் மகனுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே முடிந்தது அப்படின்றது போல காணப்படும் போது ஆண்டவர் ஒரு புதிய சாப்டரை தொடங்குவார். இதுதான் தேவன் செய்கிற காரியம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இனிமே அவ்வளோதான், எனக்கு வயசாயிருச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரையே சார்ந்திருக்கும் போது உங்கள் உண்மையும் உத்தமமும் ஆசீர்வாதங்களை எதிர்பாராத வழியில் திரும்ப கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூவை பார்ப்பீங்க. நீங்கள் எதை எதிர்பார்க்கலையோ அதை இயேசு உங்களுக்காக செய்வார். இந்த இயேசு மட்டும்தான் நிரந்தரமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே அன்றி ஒரு தற்காலிகமானதை ஆண்டவர் கொடுக்கிறதில்லை. நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த நிரந்தரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் முதிர் வயதிலே பிள்ளையை பெறுவதற்குரிய ஒரு நம்பிக்கையை ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் பண்ணின ஜெபங்களை அவர்கள் மறந்தாலும் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் உண்மைக்கு பலனளித்தார். தேவன் உங்களையும் இன்றைக்கு நினைவு கூறுகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கிற ஒரு பிரேக் த்ரூவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைத்திராத எதிர்பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்கிறீரப்பா. யார் யார் இன்று அப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை உடைய பிள்ளைகள் நினைக்காத நேரத்தில் கொடுத்து அவர்களை ஆச்சரியப்படுத்துவீராக. இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று ஆண்டவரே நினைக்கிறார்களோ அவர்களுக்காக ஒரு ஆண்டவரே ஒரு தொடக்கத்தை ஆண்டவரே நீர் உண்டாக்குங்கப்பா. அப்படி செய்து நீர் சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.